என் பையன் கூட தானே போன, அப்புறம் நீ மட்டும் தனியா வந்திருக்க. என் பையன் எங்க? அத்த, உங்களுக்கு அருணை பத்தி நல்லாவே தெரியும்ல. அவனுக்கு ஒரு வேலை முடியலன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அங்கேருந்து நகரவே மாட்டான். அப்ப லேட்டா தான் ஆகும். இப்போ நான் ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா வருண், உன்னோட சொந்த வேலைக்காக நீ ஃபேக்டரிக்கே போகாம இருந்துட்டியா என்ன? என்ன? அவன் ஃபேக்டரிக்கு வந்தான். என்ன மாதிரி எமோஷனல் இல்ல, ஆனா இவன் வேலைக்கு மட்டும் தினமும் வருவான். அப்புறம் நீ உன்னோட வேலையை மட்டும் கவனி. பிரீத்தி, நீங்களே சொல்லுங்களேன். இவனோட வேலை முடிஞ்சது, இவன் என் கூட தான் சேர்ந்து வருவான்னு அடம் பிடிச்சா, அப்படி அவன் வந்ததுல ஏதாவது பிரச்சனையா? இல்லல்ல அண்ணா, நகை கொடுக்க முடியாது. முதல்ல பணத்தை எடு. நான் பயந்தே போயிட்டேன். இந்தாங்க அண்ணே, இதுல 1.5 லட்சம் ரூபாய். அடேங்கப்பா. எண்ணி பாத்துருங்க அண்ணே. நான் என்னைக்குமே என் ஆளுங்க கொடுக்குற பணத்தை எண்ணவே மாட்டேன். அதை விட என் தம்பி மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. இந்த 1.5 லட்சம் உனக்கு எப்படி வந்ததுன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் கேட்பேன். இந்த 1.5 லட்சம் ரூபாய் திடீர்னு எப்படி உன் கைக்கு வந்ததுன்னு கேட்பேன். எங்க இருந்து வந்தா என்னங்க, அதான் வந்துருச்சுல, அது போதும். சரி விடு, பிரீத்தியே சொல்லிட்டா, அப்புறம் என்ன? இந்த நம்ம வீட்டு லட்சுமி நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. வந்து நகையை வாங்கிட்டு போ. இந்த பணம் யாரோட உதவியால வந்திருக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ வெறும் மனைவி மட்டும் இல்ல, ஒரு ஃபுல் பேக்கேஜ். முன்னாடி உன்னை கண்டுக்கவே மாட்டேன். அப்புறம் நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். உன் மேல எனக்கு காதலும் வந்துருச்சு. எனக்கு இப்ப உன்னை பார்த்தா கர்வமே வருது. சித்திக்காக உன்னோட நகையை அடமானம் வைக்க கொடுத்தது இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க தெரியுமா? உங்க சித்தி சித்தப்பாவோட உறவு கூட நம்மளுக்கு ஒன்றும் சாதாரணமான உறவு இல்லையே. நீ எவ்வளவு நல்லவளா இருக்க. என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, நீ பேசிக்கிட்டே இருக்கணும். இப்படி உன் பக்கத்திலே உட்காந்துட்டு நான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். சௌமியா, ஏதாவது பேச. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஏய், நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா தூக்கம் வருதுன்னு போற? இல்லங்க, நீங்க இந்த மாதிரி என்ன அளவுக்கு அதிகமா புகழ்றதும் நல்லாவே இல்ல. நான் கிளம்புறேன், என்ன விடுங்க. இங்க பாரு, நான் எப்பவுமே உன் அளவுக்கு அதிகமா புகழவே மாட்டேன். நான் உண்மையதான் சொல்றேன். நீ ரொம்ப நல்லவ. அப்புறம் நீ எப்ப பேசினாலும் எதை பேசினாலும் மனசுல இருந்து பேசுற. கொஞ்சம் சிரிக்கலாம்ல? இங்க பாரு, போய் தூங்க. குட் நைட். குட் நைட்.